அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க்டு லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்னோடனே உங்களுக்கு தெரியும், ஒரு டேட்டா எலமெண்ட் இருக்கும், அடுத்த எலமெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாயிண்டர் இருக்கும். திஸ் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸசிவ் எலமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் பை பாயிண்டர்ஸ். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டா என்னன்றதை சொல்லும். லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து நல்லுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு மேலே பாயிண்டர் இல்லைன்னு. இது வந்து இட் கேன் க்ரோ ஆர் ஷ்ரிங்க் இன் சைஸ் டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். தேவைன்ற இடத்துல ஆட் பண்ணிக்கிறது, தேவையில்லாத இடத்துல இதை டெலீட் பண்ணிக்கலாம். கேன் பி மேட் ஜஸ்ட் ஆஸ் லாங் ஆஸ் ரெக்வயர்ட். அந்த சிஸ்டமோட மெமரி இருக்கிற வரை அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டஸ் நாட் வேஸ்ட் மெமரி ஸ்பேஸ், பட் இட் டேக்ஸ் சம் எக்ஸ்ட்ரா மெமரி ஃபார் பாயிண்டர்ஸ். இட் அலோகேட்ஸ் மெமரி ஆஸ் லிஸ்ட் க்ரோஸ். எப்போ தேவையோ அப்போ மட்டும் மெமரி எடுத்து அலோகேட் பண்ணிக்கும். என்ன எக்ஸ்ட்ரா மெமரி இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மெமரி யூஸ் பண்ணிக்குமே தவிர தேவையில்லாமல் மெமரி ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணாது. என்னென்ன மெயின் ஆப்ரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்சர்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு எலமெண்ட்டோட உள்ள அனுப்பணும். ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபைட் பொசிஷன் என்னன்றதை ரிட்டர்ன் பண்ணிவிடும். இந்த இடத்துல இருக்கிறத இப்போ அரே டேர்மில் சொல்லணும்னா இந்த இண்டெக்ஸில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்றதை சொல்லிடும். வேறு என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் லிஸ்ட். இது வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். கவுண்ட்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்றத சொல்லும். ஃபைண்ட் nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்னா எண்ட்ல இருந்து இருக்கிற nth நோட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ அரேக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் டேபுலேஷன் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டைனமிக் அரேவை நீங்கள் நார்மல் லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, அரேன்னு எடுத்துக்கோங்க, அடுத்து லிங்க்டு லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், எண்டில் இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன காம்ப்ளெக்சிட்டி, டெலீட் பண்ணுறப்ப என்ன காம்ப்ளெக்சிட்டி. இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் என்ன, எண்டிங்கில் என்ன, மிடில் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்கு. ஸோ வேஸ்டட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் மட்டும் இங்கே வேஸ்ட் ஆகாதா லிங்க்டு லிஸ்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. லிங்க்டு லிஸ்ட்லேயே வந்து நமக்கு சிங்லி லிங்க் லிஸ்ட், டபுள்லி லிங்க் லிஸ்ட்டுன்னு வரும். ஸோ சிங்லி லிங்க்டு லிஸ்ட்டுனா ஒரே ஒரு பாயிண்டர் வச்சு அடுத்த எலமெண்ட்டை லிங்க் பண்ணி விடுறது. டபுள் லிங்க் லிஸ்ட்டுன்றது லெஃப்ட்லேயும் ஒரு லிங்க் இருக்கும், ரைட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் பற்றி பார்ப்போம். லிங்க்டு லிஸ்ட்டுனாலே அது சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டு தான். த லிஸ்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் விச் ஈச் நோட் ஹாஸ் அ நெக்ஸ்ட் பாயிண்டர் டு த ஃபாலோவிங் எலமெண்ட். The link of the last node is null, which indicates the end of the list. So sample representation கொடுத்துருக்காங்க. ஹெட்ன்றது யூஸ்வலாக இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரவர்சிங், இன்சர்ட்டிங் அண்ட் டெலீட்டிங். இன்சர்ட் டெலீட் ஓகே, ட்ரவர்சிங்ன்றது ஒரு எலமெண்ட்டாக போயிட்டு வர்றது. ஸோ ட்ரவர்சிங்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்ப்போம். ஹெட் பாயிண்ட்ஸ் டு த ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு எடுத்துப்போம். ட்ரவர்ஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணணும்னா, ஒரு எலமெண்ட்டோட பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு அதோட கண்டென்ட் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரணும். நல்லுன்னு வர இடத்துல அந்த ட்ரவர்ஸில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல்லுன்னு இருக்குது, இந்த இடத்துல A, B, C. இப்போ ட்ரவர்சிங்ன்றது ஹெட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே இருக்கும். இந்த பாயிண்டர் எடுத்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னொன்னே ஹெட் வில் பி மூவிங் ஹியர். இங்கே இருக்கிறப்ப அது ஏன் பிரிண்ட் பண்ணும், இங்கே இருக்கிறப்ப பீன் பிரிண்ட் பண்ணும், அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறப்ப சீன் பிரிண்ட் பண்ணும். நல்லுன்னு பார்த்தோன்னே எண்டுன்றதை பொறிச்சிட்டு அந்த ட்ரவர்ஸலை வந்து நிறுத்திக்கும். ஸோ ABC வில் பி பிரிண்டட். ட்ரவர்சல்ன்றது ஒரு நோடையும் போய் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங் த லிஸ்ட் ஆஃப் சைஸ் n. ஸோ n எலமெண்ட்ஸையும் நீங்கள் ட்ரவர்ஸ் பண்ணுற மாதிரி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்றது கிரியேட்டிங் அ டெம்பரரி வேரியபிள். இது வந்து ஒரு டெம்பரவரி வேரியபிளுக்கான ஒரு மெமரி. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் விசிட் பண்ணுறப்ப இந்த இடத்துல A இருக்கும், செகண்ட் டைம் விசிட் பண்ணுறப்ப இது B-ஆக மாறும், தேர்ட் இது விசிட் பண்ணுறப்ப இது வந்து C-ஆக மாறப்போகுது. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸை வச்சுக்கிட்டே ஐ கேன் ட்ரவர்ஸ் த லிங்க்டு லிஸ்ட்டுன்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிகோ ஆஃப் 1. இன்சர்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இன்சர்ஷனில் வந்து மொத்தம் 3 கேஸ் இருக்குது. ஒன்று பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுறது, இன்னொன்று எண்டிங்கில் இன்சர்ட் பண்ணுறது, இன்னொன்று நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பிகினிங் இன்சர்ஷன் பார்ப்போம். A new node is inserted before the current head node. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெட் எங்கே இருக்குன்றதை பார்த்துருப்போம். டேட்டாவோடைய பாயிண்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஹெட்டுக்கு மேப் பண்ணி விட்டுட்டு ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே நவுத்தி விட்டுறணும். ஸோ அப்டேட் த நெக்ஸ்ட் பாயிண்டர் ஆஃப் நியூ நோட் டு த current head, update head pointer to point the new node. இதெல்லாம் வந்து இங்கே டயக்ராமேட்டிக்கலாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க வித் வேர்டிங். ஸோ நீங்கள் இதை வீடியோவை பாஸ் பண்ணி இதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டபிள். இல்லை உங்களுக்கு இதில் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா
நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் புக் ரிட்டன் பை நரசிம்மா புக் 2 ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால அதில் போனீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதே மாதிரியே பாயிண்ட் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் வெல் அண்ட் குட். எண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா டேட்டா நோடு இருக்குல்ல, அதோடைய பாயிண்டர் இடத்துல வந்து நல்லன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த நல் பாயிண்டரை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டேட்டாவுக்கு லிங்க் பண்ணி விட்டுறணும். நியூ நோட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு நல், லாஸ்ட் நோட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்டர் வில் பாயிண்ட் டு த நியூ நோட். இப்படி தான் வந்து நம்ம எண்டில் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட்டிங் அட் த மிடில், அதாவது ரேண்டம் லொக்கேஷன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம 2 பாயிண்டரை வந்து மாடிஃபை பண்ணணும். Let us assume we are given a position where we want to insert the new node. If we want to add an element at position 3, நாம் வந்து position 2 ஓட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். இங்கே நான் இன்சர்ட் பண்ணுன்ற பட்சத்தில் நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். This means we have to traverse 2 nodes and insert the new node. Let us assume the second node is called the position node. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். The new node points to the next node of the position where we want to add this node. இதுதான் வந்து அந்த new node. Position node's next pointer now points to the new node. அப்போ position nodeன்றது இங்கே இருக்குல்ல, இதோட பாயிண்டரை வந்து நான் நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணிடுறேன். நியூ நோடுடைய பாயிண்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தேர்ட் நோடு இருக்குல்ல அதை வந்து பாயிண்ட் பண்ண விட்டுறேன். ஸோ இங்கே 15ன்னு இருக்குது, இங்கே வந்து 7ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு இதை நான் புது நோடுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்படி பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்டர் அடுத்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் இங்கே போகிறப்ப the order will be 15 data and 7 இப்படி ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டில் டெலீஷன் வந்து இதே மாதிரியே பிகினிங்கில் எப்படி இருக்கும், எண்டில் எப்படி இருக்கும், ரேண்டம் லொக்கேஷனில் எப்படி இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நோடு எப்படி டெலீட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நோடோட டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ன்ற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து நேராக செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஸோ திஸ் வில் பி டெலீட்டிங் த ஃபஸ்ட் நோட். லாஸ்ட் நோடு டெலீட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நோடில் இருக்கிற நல்ல வந்து அதுக்கு ப்ரீவியஸ் நோடுக்கு நல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கணும். திஸ் ஆப்ரேஷன் இஸ் trickier than removing the first node. ஏன்னா the algorithm should find a node which is previous to the tail. ஸோ nth நோடுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். Traverse the list and maintain the previous node address also. By the time we reach the end of the list, we will have 2 pointers. One pointing to the tail node and other pointing to the node before the tail node. நமக்கு இந்த ப்ரீவியஸ் நோடோடைய இந்த லிங்க் தான் அவசியம். இந்த ப்ரீவியஸ் நோடோட லிங்கை வந்து நான் நல்னு பாயிண்ட் பண்ண உடனே இந்த லிங்க்டு லிஸ்ட்டோட செயின் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த டெயில் நோடில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு மாற்றிட்டு டெயில் நோடை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த நல்ல வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப லிஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சுன்றது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலான்றது தான் டெலிஷன் அட் த எண்ட். டெலிட்டிங் அண்ட் இன்டர்மீடியட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் மாதிரியே தான் இதுக்கும் நீங்கள் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் வி ஃபைண்ட் த நோட் டு பி டெலிட்டட், இப்போ 7 தான் நான் டெலிட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் நோடு வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் நோடுடைய பாயிண்டரை வந்து டெலீட் பண்ண வேண்டிய நோடு எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அந்த நோடுக்கு இதை பாயிண்ட் பண்ணிடணும். இப்போ 7 வந்து 40 பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15ஓட பாயிண்டர் வந்து 7க்கு அப்புறம் எது பாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த நோடை வந்து பாயிண்ட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 15லேருந்து டைரெக்டாக வந்து இப்போ 40க்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நடுவில் இருக்க 7 வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆனோடனே யூ கேன் டிஸ்போஸ் திஸ். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு நமக்கு n தேவைப்படும். டெலீட் பண்ணுறப்ப நான் ஒரே ஒரு டெம்பரரி வேரியபிள் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு எதை டெலீட் பண்ணுறேன்னா அந்த நோடுடைய டேட்டா மட்டும் தானே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ O(1)ன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ். அடுத்து வந்து நம்ம டபுளி லிங்க்டு லிஸ்ட் பார்ப்போம். த அட்வான்டேஜ் ஆஃப் டபுளி லிங்க்டு லிஸ்ட் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் two-way linked list is given a node in the list we can navigate in both directions. Each node requires an extra pointer requiring more space. The insertion or deletion takes a bit longer. ஏன்னா 2 பாயிண்டரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இது A, இது B, இது நல்னு இருக்குது. இப்போ வந்து டபுளி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த A இப்படி தான் இருக்கும்.
இப்போ ஏ இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணதில் சிமிலர்லி பிக்கு முன்னால் எலமெண்ட்டு ஏன்ட்டு இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கும். இங்கேயும் ஒரு நல் வேல்யூ வரும், இங்கேயும் வந்து ஒரு நல் வேல்யூ வரும். இப்போ நம்ம ஒரு புது நோடு இங்கே இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த நல் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த நியூ நோடில் உடைய லெஃப்ட்டை வந்து நம்ம நல் பாயிண்டர்னு மாற்றிக்க போகிறோம். இதுதான் அந்த புது டேட்டா. இப்போ இதை வந்து நான் ஏக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். ஏயோட லிங்கை வந்து இங்கே திருப்பி பாயிண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். மற்ற எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் டெபிக்ஷனில் பார்க்குறீங்க. ஒன்ஸ் பாயிண்டர் மாற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஹெட்டுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். இதே எண்டில் நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நல்லை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புது நோடுடைய ரைட் பாயிண்டரை நான் நல்லுன்னு செட் பண்ணிப்பேன். இதை வந்து இந்த புது நோடுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிப்பேன். புது நோடோட லெஃப்ட் சைடை வந்து நான் இந்த லாஸ்ட் நோடுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிப்பேன். ஸோ இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு புது நோடை இன்சர்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் ஆகிடும். மிடில் எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சிமிலர் டு சிங்கிள் லிஸ்ட்டு தான். இப்போ வந்து 15 7க்கு பாயிண்ட் ஆகுதுல்ல, 7 15க்கு பாயிண்ட் ஆகுதுல்ல, அங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 டேட்டாவுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். டேட்டாவில் இருக்கிறத வந்து நான் திரும்பி 7க்கு பாயிண்ட் பண்ணுறதோட சிங்கிள் லிஸ்ட்டை முடித்தோம்ல, இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இந்த டபுள் லிங்க் லிஸ்ட்டில் டேட்டாவில் வந்து நான் திரும்பி 15க்கும் 7லேருந்து திரும்பி நான் டேட்டாவுக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு இன்சர்ஷன் இந்த மிடில் நடக்க போகுது. ஸோ அகெயின் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அந்த புது நோட ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆக போகுது, ஏன்னா நீங்கள் எப்பயுமே டைம் எடுக்கிறப்ப ஒஸ்ட் கேஸில் அதை லாஸ்ட்டில் போய் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என் எலமெண்ட்ஸை நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதனால தான் இவங்க அதை ஒஸ்ட் கேஸுன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. டெலீஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 நான் டெலீட் பண்ணோன்னா எடுத்தோடனே வந்து இது நல்லுன்னு தானே இருக்க போகுது, இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லை. இந்த நல்லை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இங்கே ஷிஃப்ட் பண்ணோடனே இதுக்கான கனெக்ஷன் உங்களுக்கு கட் ஆகிடும். கட் ஆனோடனே இந்த 4 நான் டெம்பில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் இந்த கனெக்ஷனை கட் பண்ண போகிறேன். ஸோ நான் 4 வந்து இப்போது டிஸ்போஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் நோடையும் அதே மாதிரி தான். இந்த நல் வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து நான் ப்ரீவியஸ் நோடுக்கு மாற்ற போகிறேன் நல்லுன்னு. இந்த கனெக்ஷன் கட் ஆகிடும். இதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் வந்து 15ன்னு வைக்கிறோம், இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே வந்து 14 இருக்குது. இப்போ இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதை தான் வந்து டெலீட் பண்ண போகணும் அப்படின்னா இந்த 15ஓடதை நான் 40க்கும் 40ஓடதை 15க்கும் போட்டுடுவேன். ஸோ இந்த 2 பாயிண்டர்ஸோட எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர் கிவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have circular linked list. இதில் வந்து ஈச் நோட் வில் ஹாவ் அ சக்ஸஸர், அதாவது நல் பாயிண்டரே இருக்காது, லாஸ்ட் நோட் வில் பாயிண்ட் டு த ஃபர்ஸ்ட் அகெயின். இது ஒரு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் தான், பட் இன் சர்க்குலர் ஃபேஷன். இன்சர்ட்டிங் அ நோட் அட் த எண்ட் ஆஃப் அ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம 40லேருந்து ஒரு பாயிண்டர் இருக்குல்ல, அதை வந்து டேட்டாவுக்கு பாயிண்ட் பண்ணிவிடுவோம். டேட்டாவோட பாயிண்டரை வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்சர்ட்டிங். ஸோ டேட்டாவோட பாயிண்டர் வந்து 4க்கு பாயிண்ட் ஆகுது, ஹெட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. சரி, ஃப்ரண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இதே கேஸ் தான். புது நோடுடைய பாயிண்டரை வந்து நான் எடுத்தோடனே 4க்கு பாயிண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். 40யை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பாயிண்டிங் டு 4 நான் எடுத்துகிட்டு வந்து புது நோடுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு நோடு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டேட்டாவோட லிங்கை வந்து இங்கே லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க. 40யை வந்து ஹெட்டுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு பதில் 40யை நேராக எடுத்துகிட்டு வந்து டேட்டாக்கு லிங்க் பண்ணுற இந்த பார்ட். So this is 3 and this is 4. Deleting the last node in a circular linked list. Last node delete பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 7th நோடுடைய பாயிண்ட் எடுத்துன்னு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டால் இந்த கனெக்ஷன் கட் ஆகிடும். அதோட உங்களுக்கு இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே போல் ஃபஸ்ட் நோடு எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோடை வந்து நான் ஃபஸ்ட்டு டெம்புன்ற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணோடனே இந்த லாஸ்ட் நோடு இருக்குல்ல, அதோட பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் செகண்ட் நோட பாயிண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நோடை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இதை ஓவரால் நான் கோத்ரூ பண்ணுன்றதுனால இதை ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். நீங்கள் நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டயக்ராம் இஸ் வெரி வெரி டிஸ்கிரிப்டிவ். டயக்ராமை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் எங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் மேனேஜிங் த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்.